ஹவு டு அட்டாக், பந்தை எப்படி அடிக்கிறது, நம்ம நெட்டுக்கு மேல பந்தை எப்படி பிடிச்சி அடிக்கிறது, நம்ம கை எப்படி போகணும், நம்ம எப்படி ஜம்ப் பண்ணணும், எந்த காலம் வச்சு ஜம்ப் பண்ணணும், இதெல்லாம் இப்ப நம்ம கத்துக்க போறோம். Once upon a time, there lived a ghost. ஃபர்ஸ்ட் கை எப்படி போறது அடிக்கிறதுக்கு, கால் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, கை டேக்கப் எடுத்து இப்படி போற மாதிரி பாரு. பந்து இந்த இந்த மாதிரி பந்தை கீழே இப்படி புடிச்சு அடிக்கூடாது. நம்ம எந்த ரேஞ்சில பந்தை புடிச்சு அடிக்கிறதுல, நான் இப்ப இப்படி பந்தை புடிச்சு இப்படி போய் இந்த நிலைமையில அடிக்கூடாது, சரியா? பந்தை அதுக்கேற்ற மாதிரி இப்படியும் போய் அடிக்கூடாது. உங்களுக்கு அந்த பவர் கரெக்டா பந்துல விழாது. பந்துக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். எந்த கிராஸ்ல இருக்குது பாரு, இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இப்ப நம்ம பந்தை ஆச்சு போய் அப்படி அடிக்கிறோம்னா, பந்தை அடிச்சு அப்படி கை மேல இப்படி ரொட்டேட் பண்ணணும். அப்படி அப்பதான் பந்து நம்ம கரெக்டா மேல புடிச்சு அடிக்கிட்டா கீழே போகும் பந்து. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறது, கையை சும்மா ஃப்ரீயா வச்சுக்கின்னு பந்தை புடிச்சிக்கின்னு அடிக்கிறப்ப அதே போல கை மேல பாரு. இப்ப கை இப்படி கீழே இறங்கக்கூடாது, இப்படி மேல கரெக்டா இருக்கணும், சரியா? அப்படி 12 பந்து, சரியா? பந்த வேகமா தட்டாது. பந்த ரெண்டாவது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு பேருக்கும் டேக்கப் மாறும். இப்ப நான் ரைட் ஹேண்ட்ன்றதுனால எனக்கு நான் ரைட் காலை ஃபர்ஸ்ட் வச்சு ரெண்டாவது லெஃப்ட் காலை வச்சு டேக்கப் எடுக்கிறேன், சரியா? லெஃப்ட் ஹேண்டுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் காலை வச்சு ரெண்டாவது தான் ரைட் காலை வச்சு அவங்க டேக்கப் எடுத்து பந்தை அடிப்பாங்க. ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு காலு கரெக்டா மாறும். இப்போ நம்ம ரெண்டாவதா பண்ண போற ப்ராக்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் காலை முன்னாடி வச்சுக்கணும். நான் ரைட் ஹேண்டு, அதனால வந்து ரைட் காலை முன்னாடி வச்சுக்கிறேன். ரைட் காலை முன்னாடி வச்சுட்டு லெஃப்ட் காலுக்கு முன்னாடி வச்சு அதே ஸ்டெப்ல பந்த அடிக்கணும், ஜம்ப் பண்ணக்கூடாது, சரியா? கால் கரெக்டா எவ்வளவு தூரம் வச்சுன்னு பார்த்துட்டு கீழே உக்காந்து பந்த அடிக்கணும். ஏன்னா நம்ம எகிரும் போது எப்படி எகிற போறோம், கால் நம்மளுக்கு கரெக்டா நல்லா. இப்ப நம்ம எகிரும் போது ரைட் ஹேண்டா இருந்தா ரைட் காலை முன்னாடி வச்சு லெஃப்ட் காலோட முன்னாடி வச்சுதான் எகிரும். நம்ம அந்த எகிரப்ப ரெண்டுமே சேர்த்து வரணும். கரெக்டா ஆட்சியும் போனோம், நம்ம காலும் கரெக்டா வரணும். அதுக்கேற்ற மாதிரியே பந்தா அந்த ரேஞ்சில போய் பந்த பிடிச்சி அடிக்கணும். நெக்ஸ்ட், சரியா? முன்னாடி வெயிட் வச்சியா, ரெடியா? 1 2 1 1 1 1 1 1 1 மூணாவதா வந்து பந்தை ஜம்ப் பண்ணி பந்தை அண்ணாண்ட, இப்ப நம்ம அங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோமோ பந்தை ஸ்கூப் பண்ற மாதிரி அதே வந்து இப்ப இங்க இருந்து ஜம்ப் பண்ணி போட போறோம், சரியா? பால் பிடிக்க முடிஞ்சா காத்துக்கிற பால் எடுத்துக்குங்க, பிடிக்க முடியலன்னா நார்மலா காத்துக்கிற பால் எடுத்து பந்தை அந்தாண்ட போடணும்.
நம்ம ரெண்டாவது அங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம், காலை கரெக்டா பின்னாடி ஒரு கால் முன்னாடி ஒரு கால் வச்சு போட்டோம்ல. இப்ப அதுவே நம்ம ஜம்ப் பண்ணி அந்தாண்ட பந்த போட போறோம். ரைட் கால் முன்னாடி வச்சுட்டேன். 2 கலர் வச்சுக்கிறேன். ஒன்னு எல்லோ கலர் வந்து ரைட் காலு, ஒன்னு வந்து லெஃப்ட் கால். சரியா? லெஃப்ட் ஹேண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் காலு, ரெண்டாவது வந்து ரைட் கால். காலை கரெக்டா எல்லோ கலர் கிட்ட வச்சுக்கணும். அடுத்த காலை வைக்கிறது பந்த தூக்கி போடணும். 1 1 1 1 1 1. இப்போ ஒரு ஸ்டெப்பு மூவ்மெண்ட்ல போய் பந்தடிக்கணும்னா காலு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ரைட்டு, மூணாவது லெஃப்ட் வச்சுக்கலாம். 1 1 ரெடி. 1 1 வரியும் போடுறதுக்கு மட்டும் பண்ணலையே. ஓகேண்ணா.